ஒரு கண்ணியமிக்க பெண் ஆளுமை அம்மா அவர்கள். இன்றைக்கு நடபாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், இன்றைக்கு ஒருவேளை உணவுக்கு அல்லல் படுகின்ற மக்களுக்கு அம்மா உணவகம் என்ற பெயரில் மலிவு விலையில் பசிப்பினி ஆற்றிய பெருந்தகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தன் சமூகமா இருந்தாலும் கூட இந்த சொல்லாடலை சொல்லி இழிவாக சொல்லி தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய சாமி மீது நடவடிக்கை எடுப்பதற்காக முனைந்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் அல்லாது ஜெகத்குரு அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் கூட நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்ற மனநிலையில் இங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் தான் புரட்சி தலைவி அம்மா. அதிமுகவில் அம்மாவால் முடங்கி கிடந்தது திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு வீரமிக்கு எதிரிகளை திணறடிக்கிற, ஓட விடுகின்ற, தமிழர் நலம் காக்கின்ற, தமிழர் இயற்கை வளங்களை காக்கிற, தமிழர் எல்லைகளை காக்கிற ஒரு தாயாகத்தான் இந்த தமிழகத்தை ஆண்டார்கள் என்றதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அது உண்மையும் கூட. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 9 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்னும் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் மனசுல இன்னும் நினைவுபடுத்திட்டு தான் இருக்கு. இன்னும் மக்கள்கிட்ட பயன் கொடுத்துட்டு தான் இருக்கு. அவர்கள் கொடுத்த பொருளை இன்னும் பல பேர் வீட்டுல இருந்துட்டு தான் இருக்கு. திட்டத்தின் மூலியமா பயனளிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த திட்டத்துல எது உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த திட்டம்? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் இந்த சொல்லாடலை தன் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களை தன்னுடைய உறவா பாவித்த ஒரு பெண் ஆளுமைதான் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள். இன்றைக்கு 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, தமிழர் சேனை கட்சியினுடைய புகழஞ்சலி. அவர்கள்தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு, ஏழை எளிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கமும் பணமும் கொடுத்து உதவிய ஒரு கண்ணியமிக்க பெண் ஆளுமை அம்மா அவர்கள். அது மட்டும் அல்லாது கருணாநிதியால் தனித்தொகுதியில் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள், அட்டவணை மக்கள் நிற்கிற நிலையில் தலித் எழில்மலை ஐயா அவர்களை பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற செய்து அந்த பிற்படுத்தப்பட்ட தலைவருக்கு, மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டியவர் மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள். அது மட்டும் அல்லாது காவேரி நதிநீர் உரிமையை சட்ட போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்று இந்திய கெசட்டில் பதிவு செய்தவர். காவேரி நதிநீர், தமிழக நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் அல்லாது தொடர்ச்சியாக பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினியை, பல லட்சம் அளவிலான மடிக்கணினியை கொடுத்து மாணவர்களை படிக்க வைத்து அழகுற செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நெடுந்தூரம் பேருந்துக்கு காத்து கொண்டு இருக்கிற மாணவ மணிகளுக்கு காலிலே செருப்பு
இல்லாத இந்த மக்கள் அல்லல் படுகிறார்கள், காலிலே காலணி அணிய வேண்டும் என்பதற்காக 2 ஜோடி ஆண்டுக்கு காலணிகளை கொடுத்து இந்த மாணவ செல்வங்களை கல்வி கற்க செய்தது மட்டுமல்ல, தொலைதூரமாக பயணிக்கிறவர்களுக்கு மிதிவண்டி கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் அல்லாது இந்த நாட்டில் வாழ்கிற ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அரசுடைய வேலை வாய்ப்பை எந்த ஒரு குளறுபடிகளும் இல்லாமல் தன் முன்னிலையிலேயே நேர்மையாக அரசு வேலைகளை ஒதுக்கீடு செய்ய துணை நின்றவரும், ஆணையிட்டவரும், கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி எண்ணற்ற சாதனைகள் இருக்கு. இன்னும் ஒரு வழி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நடபாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், இன்றைக்கு ஒருவேளை உணவுக்கு அல்லல் படுகின்ற மக்களுக்கு அம்மா உணவகம் என்ற பெயரில் மலிவு விலையில் பசிப்பினி ஆற்றிய பெருந்தகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் அல்லாது இங்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வாழ்கின்ற விவசாயிகளுக்கு நலனை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் எந்த அளவும் நெசவாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற கருத்தில் கொண்டு அவர்களுடைய ஒட்டுமொத்த சிக்கலையும் தீர்த்து கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட எண்ணற்ற சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தலைவி இன்றைக்கு பெண் ஆளுமை இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பதை உண்மையிலேயே தமிழக மக்கள் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு குணாதிசயம்னா எதை சொல்லுவீங்க சார்? சாதாரண தொண்டனை கூட எம்எல்ஏ ஆக்கி பார்க்கிற ஒரு பெருந்தகை இன்றைக்கு தமிழக மக்கள் மனதில் நீக்கமர நிறைந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள். யாரும் எளிய தொண்டனாக இருந்தால் கூட எப்பொழுது அவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பலரை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள். பலரை சபாநாயகர் அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட அட்டவணை சாதியில் பிறந்தவர்களை தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக சுதந்திர இந்தியாவில் முதலில் இருந்த சிவசண்முகம் பிள்ளைக்கு அடுத்து இங்க அம்மா ஆட்சி காலத்தில் தான் சபாநாயகராக கூட அலங்கரிக்கிற ஒரு ஆற்றல் மிகு பெருந்தகையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நின்றார்கள், வாழ்ந்தார்கள். இங்கு தமிழக மக்களில் ஏழை எளிய மக்களினுடைய அரிசி வாங்குகிற சூழ்நிலை இல்லாத போது உணவு பங்கீட்டின் மூலமாக இலவச அரிசி பெறுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உலகம் போற்றுகிற ஹிலாரி கிளின்டன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய பெருமையை வெளிநாட்டில் பேசுகிற நிலையிலும் தமிழகத்தில் இருக்கிற பெண் ஆளுமைகளில் அன்று இருந்த இந்திய அளவில் பெருமை மிக ஆட்சியை தமிழகத்தினுடைய நலனுக்காக ஒரு எல்லளவும் விட்டு கொடுக்காத தமிழக மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் காப்பதிலும் தன்னை தாயாக இந்த மக்களுக்கு காட்டி நடந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு தியாக தலைவி
இன்றைக்கு மறைந்து 9 ஆண்டுகள் ஆகிறது. மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணில் பிறப்பார்களா என்கின்ற ஏக்கம் ஒவ்வொரு தமிழர் மனதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணமும். அதுபோல நான் சுப்பிரமணிய சாமி ஜனதா கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்தில் எல்டிடிஸ் இன்டர்நேஷனல் பரையா என்று சொன்னபோது உண்மையிலேயே என்னுடைய புகாரை வைத்துதான் திரு சாமி அவர்களை கைது செய்ய சென்றார். தன் சமூகமாய் இருந்தாலும் கூட இந்த சொல்லாடலை இழிவாக சொல்லி தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய சாமி மீது நடவடிக்கை எடுப்பதற்காக முனைந்தவர்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் அல்லாது ஜெகத்குரு அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் கூட நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்ற மனநிலையில் இங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் தான் புரட்சித் தலைவி அம்மா. இப்படி சாதி மத பேதங்களுக்கு ஆட்படாமல் இடம் கொடுக்காமல் நான் இந்த சமூகத்தினுடைய பொதுவானவர்கள் தமிழக மக்களுடைய உறவினர் என்ற முறையில் இந்த தமிழகத்தை நல்லாட்சி செய்தார் புரட்சித் தலைவி அம்மா. கருணாநிதி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்த திறமையை எப்படி பாக்குறீங்க அந்த ஆளுமை திறன்? அதுதானே, அம்மா சட்டமன்றத்தில் இருக்கும்போது அஞ்சி நடங்கி துடை நடுங்கி சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாதவர் தான் திரு கருணாநிதி. அம்மாவினுடைய கேள்விக்கும் பதிலுக்கும் இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாத நிலை. அம்மா சட்டமன்றத்தில் இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்களால் அம்மாவை எதிர்கொள்கின்ற திறமையும் வீரமும் இல்லாத கோழைத்தனமாக திரு கருணாநிதி சட்டமன்றத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க முடியாத நிலை அம்மாவினுடைய ஆளுமை இருந்துச்சு சட்டமன்றத்தில். அப்படித்தான் இருந்தாங்க. போனாரா? எத்தனை நாள் விடுமுறை, எத்தனை சட்டமன்றத்தில் கலந்து கொண்டார்? அம்மாவினுடைய கேள்விக்கும் பதிலுக்கும் இவரால் பதில் கொடுக்க முடிந்ததா? பரிதி இளம்பழுதியை வச்சு பேச சொன்ன திராவிட மாடல் தான் இன்றைக்கு பெரிய வீர தீரர்களை போல் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில், அம்மாவினுடைய வழியில் இன்றைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வருகின்ற 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனது மறைவுக்கு பிறகும் வீரமிக்க அமைப்பாக, கட்சியாக, அது அழிவுக்கே போகாத நிலையில் அந்த அதிமுக இருக்கும்னு அம்மா எப்படி சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த வழியை அம்மாவின் சொல்லாடலை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் கேள்விக்கு திமுகவினரால் பதில் சொல்ல முடியாத நிலையில் சட்டமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறவர்களை வெளியேற்றிவிட்டு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அவல நிலையில் தமிழக சட்டமன்றம் இயங்கிக் கொண்டது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு பொதுச்செயலாளர் பதவிக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி நடத்திய விதம் கட்டுக்கோப்பாக வழிநடத்திருப்பாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, எந்த கட்சிக்கு எதிராக, எந்த தீய சக்தி கருணாநிதிக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ ஆரம்பிக்கப்பட்டதோ அதில் ஒரு துளி அளவு கூட பின்வாங்காமல் இறுதி மூச்சு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுத்துற நிலையில், சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியாத நிலையில், அப்படியே தோல்வியை தழுவியே அவர்களால் முடங்கி
அதிமுகவில் அம்மாவால் முடங்கி கிடந்தது திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதே எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக நிற்கும். அந்த நிலையில்தான் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இன்றைக்கு புரட்சி தமிழர் வந்திருக்கிறார். எதிர்கால தமிழகம் இன்றைக்கு எப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் வருவார் என்ற கேள்வியில் தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் வாக்களிப்பதற்கு. ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சார்? மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஒரு வேலுநாச்சியாரை போல் ஒரு வீரமிக்கு எதிரிகளை திணறடிக்கிற, ஓட விடுகின்ற, தமிழர் நலம் காக்கின்ற, தமிழர் இயற்கை வளங்களை காக்கிற, தமிழக எல்லைகளை காக்கிற ஒரு தாயாகத்தான் இந்த தமிழகத்தை ஆண்டார்கள் என்றதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அது உண்மையும் கூட. அடுத்து ஒரு தலைமுறையினர் அவங்க கிட்ட கத்துக்கணும்னா என்னென்ன விஷயங்களை அவங்க வந்து பாடம் கத்துக்கணும்? அவங்க ஒண்ணுதான், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. அவர்களை சட்டமன்றத்தில் திராவிட மாடல் அன்றைக்கு கருணாநிதி உயிரோடு இருக்கிற காலத்தில் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார்கள். அதிமுக பிளவு ஏற்பட்டு போகுது, இரட்டை புறா சேவல் அப்படின்னு வந்த பிறகு அம்மாவைக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தார்களோ அத்தனை நெருக்கடிகளும் எதிர்வினைகளும் தவிடுபொடி ஆக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய முதல்வராக, ஆளுமையாக, பெண் ஆளுமையாக, வீரமிக்க ஆளுமையாக, திறன்மிக்க ஆளுமையாக, அவர்களை போல் ஆளுமை இருக்குல்ல, தமிழகத்தை அரசு எந்திரத்தை ஆளுகின்ற விதம் இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும். இன்றைக்கு பொம்மை முதல்வர் ஆட்சி காலத்தில் நாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அம்மா ஆட்சி இருந்திருந்தால் எப்படி ஈழத்தில் பொருளாதார தடை, பொருளாதார நெருக்கடி வருகின்ற பொழுது ராஜபக்சேவுக்கு எதிராக சிங்கள மக்கள் அணிதிரண்டு மாவீரன் பிரபாகரன் வருவாரா, பிறப்பாரா, எங்கு இருக்கிறார், எங்களை காப்பாற்றுவார் என்று இயங்கினார்களோ அதே போல தமிழகத்தில் திராவிட மாடல் என்கின்ற கொடுங்கோல் ஆட்சியை அகற்றி நல்லாட்சி அமைய அம்மா இல்லையே என்ற இயக்கத்தை அண்ணன் எடப்பாடியார் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்கால ஆட்சி அதிமுக ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக இங்கு நடக்கும் என்பதில் எமக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. தமிழர் சேனை கட்சியின் சார்பில் அம்மா அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவேந்தலை போற்றுகிறோம், வணங்குகிறோம் என்றதான் என்னுடைய கருத்து. ஜெயலலிதா அவர்களிடம் நீங்க வியந்து பார்த்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஒரு முதலமைச்சரா ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சாத்தியப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்க, இவங்க அதெல்லாம் சாத்தியப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த இல்லை, நீங்க சாதாரணமாகவே உடன் இருந்தவர்கள் கூட தவறு செய்தால் ஒதுக்கி வைக்கிற பழக்கம் வந்துட்டு இருக்கு. தப்பு செஞ்சா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், மத ரீதியான குற்றங்கள், சாதி ரீதியான குற்றங்கள் இப்படி நடக்குது, இல்ல சாதிக்கு எதிராக பேசுற நிலையில் இருக்கிற அதிமுக யாரா இருந்தாலும் அவர்களை நீக்கிற பழக்கம், தடாலடியா நீக்கிற பழக்கம், ஒதுக்கி வைக்கிற பழக்கம் அம்மாட்ட இருக்கும். அந்த பழக்கம் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட இருக்கு. ஏன்னா உடனே இருந்து உடனோடு இருந்து உடன்பட்டு அம்மாவோடையே பயணித்தவர்கள் எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறார்கள். அதே போல கண்ணுக்கு தெரியாத யாரா இருந்தாலும் அவர்களுக்கு பதவி கொடுத்து அவருக்கு எதிர்காலத்தை காட்டி விட்ட பெருமை அது அம்மா அவருடைய செயல் நம்மளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை ஓட்டுக்காக அவர்களுடைய நடவடிக்கையும் பழக்கமும் இருக்காது. இது அறம் சார்ந்து அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அதையெல்லாம் கண்டால் நமக்கு இன்னும் மிரட்சியாகவே இருக்கும்.
அவர்கள் சொன்ன அன்றைக்கு மக்களால் நான் என்ற வார்த்தை இருக்குல்ல, இன்றைக்கும் எமது உறவாக புரட்சி தலைவி அம்மாவை நினைக்கிற நிலையில் தான் நான் இருக்கிறேன். முதலமைச்சரா அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சவால் விட்டு செஞ்சு காமிச்சது உண்டு. அதுல எது உங்களுக்கு இன்னும் வரைக்கும் மறக்க முடியாது? அது காவேரி தான். அவங்க கன்னடர்கள்னு பேசினார்கள் திரு கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம். கன்னட பாப்பாத்தின்னு விமர்சனம் பண்ணார்கள். ஆனால் காவேரி உரிமையில அவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன? அவர் கன்னடர்களுக்காக செஞ்சாங்களா? நான் பாப்பாத்தித்தான் அப்படின்னு தன்னை ஒளித்துக் கொள்ளாமல், தன் பிறப்பை மறைத்துக் கொள்ளாமல், நான் தான் இப்படித்தான் அப்படின்னு வெளியில சொல்லி, கருணாநிதி மாதிரி பேரை மாத்திக்கிட்டு வரல. புரியுதுங்களா? தட்சிணாமூர்த்தின்னு பேரை கருணாநிதின்னு மாத்திக்கிட்டு வரல. தன் தாய்மொழியை மறைச்சுக்கிட்டு வரல. புரியுதுங்களா? நான் தான், என்னை ஆதரித்தால் ஆதரியுங்கள், இல்லாட்டி போங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுத்தவர், திறன் மிக்கவர், புரட்சிகரமான ஒரு செயல் அம்மாட்ட எப்பயுமே இருக்கும். அம்மாவினுடைய பார்வை படுமான எத்தனை பேர் காத்து கிடந்த காலமெல்லாம் உண்டு இல்லையா? அப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேருக்கு இன்றைக்கு அடையாளத்தையும் வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்க பேரை சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு கூட அம்மாவினுடைய கருணையும் ஆசையும் பிறருக்கெல்லாம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையில், புரியுதுங்களா, நான் பொதுன்னு சொல்லி கோயிலுக்கு போறதை என்னைக்காவது மறைச்சிருக்காங்களா? நெத்தியில திருநீர் கலைச்சிருக்காங்களா? வச்ச திருநீரை கலைச்சிருக்காங்களா அம்மா? இல்ல. நான் தான் அப்படின்னு வெளிப்படைத்தன்மையோடு சொல்லி தமிழகத்தில் வாக்கு முதல்வராகி இருக்கிறாங்க. அப்படி யாராலையும் இங்க சாத்தியம் இல்லை. புரியுதுங்களா? இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் போய் நீதிபதியை விமர்சிக்க முடியுமா? இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் நீதிபதியினுடைய தீர்ப்பை விமர்சிக்கிறார்கள். இந்த திராவிட மாடல் அரசு கண்டும் காணாமல் இருக்கு. அம்மா காலத்தில் இப்படி நடக்குமா? சாத்தியமா? இன்றைக்கு காவலர்களே பெண்களை கற்பழிக்கிறார்களே இல்லையா? மறுக்க முடியுமா? திருவண்ணாமலையில அது நடக்குமா? அம்மா ஆட்சியில நடக்குமா? பெண் ஒரு புகார் கொடுத்தால் பெண் காவலருக்கு இங்க முதல்ல தமிழ்நாட்டில் மகளிர் காவல் நிலையம் வைத்த பெருமையும் கமாண்டா போர்ஸ் அப்படின்னு சொல்ல பெண் வீராங்கனையை உருவாக்கியது அம்மான்றதை நீங்க மறந்துவிடக் கூடாது. பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண்கள் சுயமாக இருக்க வேண்டும், பெண்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து நான் இருக்கிறேன், நீங்கள் செயல்படுங்கள் என்று சொன்ன அந்த மகத்தான பெருமை மிகு தலைவர் தான் புரட்சி தலைவி அம்மா. நடப்பு அரசியல் பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார்.